வணக்கம். இன்னும் பத்திரிகைகளோடு சந்திப்பது மகிழ்ச்சி. என்றும் தாயகத்திலிருந்து வெளியாகி இருக்கும் உதயன் விளம்பரி தினக்குரல் மற்றும் ஈழநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கப் போகின்றோம். இன்று 10ஆம் தேதி மார்ச் மாதம் 2025ஆம் ஆண்டு திங்கட்கிழமை. இந்த நாள் உங்கள் எல்லோருக்குமே பாதுகாப்பான இனிய நல்லதொரு நாளாக அமையட்டும். இலங்கையை பொறுத்தவரையிலே அனுர அலை என்பது அனைவரும் எதிர்பார்க்காத விதத்தில் அனைவராலும் மேற்கொள்ளப்பட்ட ஒரு மாற்றமாக இருந்திருக்கிறது. இந்த நிலையிலே பல நீண்டகால கட்சிகள் என்று சொல்லக்கூடிய அல்லது பல பலம் வாய்ந்த கட்சிகள் என்று சொல்லப்படக்கூடிய அல்லது இலங்கையிலே மிகவும் இறுக்கமான அல்லது மிகவும் உறுதியான கூட்டணிகள் கூட அந்த அலையிலிருந்து தாக்குப்பிடிக்க முடியாமல் விலத்தி ஓடிய விடயங்கள், இப்பொழுது பேசப்பட்டு வரக்கூடிய விடயங்கள் என பல விடயங்கள் இப்பொழுது இந்த அனுர அலை சார்ந்திருக்கிறது. இந்த அலை என்னமும் ஓயவில்லை என்கின்ற விடயம் பேசப்பட்டிருக்கிறது. அதே நேரத்திலே நாட்டில் நடக்கக்கூடிய விடயங்கள், உலகத்தில் நடக்கக்கூடிய விடயங்கள் இந்த அலை இப்போது ஓயாமல் பார்த்து கொள்ளுமோ என்கின்ற விடயங்களும் இருக்கிறது. காரணம், அண்மையிலே ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் அல் ஜஸீரா தொலைக்காட்சிக்கு நேர்காணலில் அவர் தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் என பல விடயங்கள் இப்பொழுது பேசுபொருளாக இருக்கிறது. அவர் இப்பொழுது தண்டனை பெறுகின்ற அளவுக்கு ஒரு குற்றவாளியாக மாறியிருக்கிறார். நீண்டகால அரசியல் தலைமைத்துவம் உள்ளவர் என்று சொல்லப்படக்கூடியவர் இப்பொழுது மிகவும் ஒரு பிரச்சனைக்குள்ளே சிக்கியிருக்கிறார். காரணம், இன்றைய பத்திரிகைகளிலே அவருடைய செவ்வியை வைத்தே அவரை தண்டனை கொடுக்கின்ற அளவுக்கு அல்லது அவரை தண்டிக்கின்ற அளவுக்கு அல்லது விசாரணைகளை மேற்கொண்ட அளவுக்கு பல விடயங்கள் உள்வாங்கப்பட்டிருக்கிறது. எனவே வெளிநாட்டு ஊடகம் ஒன்று இலங்கை பிரச்சனைகளை இவ்வாறு உன்னிப்பாக அவதானித்து செயல்படுகின்ற போது உள்நாட்டில் இருக்கின்ற ஊடகங்கள் அதனை தவறவிட்டிருக்கிறது என்கின்ற குற்றச்சாட்டுகள் ஒரு புறம் இருக்க, இந்த ஊடகங்களில் பேசப்பட்டிருக்கக்கூடிய விடயங்கள் இன்றைய தினம் செய்திகளிலே விசாரணைகளுக்குள்ளாக இருக்கக்கூடிய விடயங்களாக மாற்றப்பட்டிருக்கிறது. அவற்றையும் நாங்கள் பார்க்க இருக்கிறோம். உயர் அதிகாரிகளாக இருந்திருக்கக்கூடியவர்கள் குற்றங்களை செய்துவிட்டு இலகுவாக தப்பிக்கின்ற விடயம் இன்று வரை இருந்திருக்கிறது. இப்பொழுது தென்னக்கோன் தொடர்பான விடயங்கள் பேசப்பட்டிருக்கின்றன. அவரை இப்பொழுது தேடி வருகிறார்கள். ஒரு போலீஸ் உயர் அதிகாரியை அல்லது முன்னாள் போலீஸ் உயர் அதிகாரியை போலீசார் தேடுகின்ற நிலைமை இலங்கையிலே இருக்கிறது. அதற்கு முன்னதாக நீதிபதிகள் நாட்டை விட்டு தப்பி சென்றிருக்கக்கூடிய விடயங்களும் இருக்கிறது. எனவே அனைத்து விடயங்களும் இலங்கையிலே பாதிக்கப்பட்ட தரப்பினர் சார்ந்த விடயங்கள் ஆராயப்பட வேண்டும். கடந்த காலங்களிலே குறிப்பாக ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் பிரதமராக இருந்தபோது அவருடைய பார்வையின் கீழ் அல்லது அவருக்கு தெரிந்த விதத்திலே நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த பட்லந்த வதை முகாம் தொடர்பான விடயம் இப்பொழுது மீண்டும் விசாரணை கொடுத்துக் கொள்ளப்பட இருக்கிறது. இதன் மூலம் அவர் நிச்சயம் தண்டனைக்கு உள்ளாகலாம் என்கின்ற விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. குறித்த பட்லந்த வதை முகாம் தொடர்பான புகைப்படங்கள் இப்பொழுது அதிக அளவிலே பகிரப்பட்டு வருகிறது. அதில் இருக்கக்கூடியவர்கள் இப்பொழுதும் இருக்கிறார்கள் என்கின்ற விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது அந்த வதை முகாம்களிலே வதை நடவடிக்கைகளை மேற்கொண்டவர்கள் அவர்களுடைய குழந்தைகள் என பலர் இப்பொழுதும் இருப்பதாக விடயங்கள் சொல்லப்படுகிறது. எனவே இவை சார்ந்த விடயங்கள் இப்பொழுது பேசு பொருளாக இருக்கிறது. இன்றைய பத்திரிகைகளிலும் பல விடயங்களை நாங்கள் இது சார்ந்து பார்க்க இருக்கிறோம். இன்றைய உதயன் பத்திரிகையின் தலைப்பு செய்தியும் அதனை சார்ந்தே அமைந்திருக்கிறது. ரணிலின் குடியுரிமைக்கு ஆப்பு வைக்கிறது அரசு என்கின்ற ரீதியாக அங்கே கேள்விக்குறியோடு அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது. தூசு தட்டப்படுகிறது பட்டலந்த அறிக்கை என்கின்ற ரீதியிலும் இவ்வாறு அமைச்சரவை கூட்டத்திலே இது குறித்து ஆராயப்படும் என்கின்ற விடயங்களும் சொல்லப்பட்டு அவை தலைப்பு செய்தியாக்கப்பட்டிருக்கிறது. பட்டலந்த ஆணைக்குழு அறிக்கை தொடர்பாக இந்த வாரம் அமைச்சரவை கூட்டத்தில் ஆராயப்படும் என்று அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜேதிஸ்வ தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் விரிவாக தரப்பட்டிருப்பதையும் பார்க்க முடிகிறது. குறிப்பாக அந்த செய்தியை நாங்கள் விரிவாக பார்த்துவிட முடியும். அதாவது பட்டலந்த வீடமைப்பு திட்டத்தில் இடம்பெற்ற மனித உரிமை மீறல்கள் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு தொடர்பு இருக்கிறது என்கின்ற குற்றச்சாட்டு இந்த அறிக்கை அண்மையிலே ரணில் விக்ரமசிங்கே பங்கு கொண்ட அல் ஜஸீரா தொலைக்காட்சியின் நேர்காணலின் பின்னர் பேசு பொருளாகி இருக்கிறது. ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் காணப்படுவதை ஏற்றுக்கொண்டுள்ள அமைச்சரவை பேச்சாளர் ரணில் விக்ரமசிங்கே இந்த விடயத்திலே தொடர்பு பட்டுள்ளார் என்பது தெரியும். இது அனைவருக்கும் தெரிந்த உண்மை. குற்றச்சாட்டுக்களை எங்களால் நிராகரிக்க முடியாதெனவும் தெரிவித்திருக்கிறார். இந்த விடயத்தில் அரசாங்கம் எவ்வாறான நடவடிக்கைகளை எடுக்கும் என்பது தொடர்பாக கருத்து தெரிவிக்க மறுத்துள்ள அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சரில் இது தொடர்பாக ஆராயப்பட்ட பின்னரே தீர்மானம் எடுக்கப்படும் எனவும் சொல்லியிருக்கிறார். எனவே கடந்த கால அரசுகள் ஒரு அரசு இன்னொரு அரசை பாதுகாத்ததாக அமைந்திருக்கின்ற நேரத்திலே இப்பொழுது இருக்கக்கூடிய அரசு முற்றிலும் மாறுபட்ட அரசு. எனவே இவர்கள் தம்மை மாறுபட்டவர்களாக காண்பிக்க இந்த அறிக்கைகளை தட்டி எடுத்து அதற்குரியவர்களுக்கு தண்டனை வழங்க வேண்டிய நிலைப்பாட்டில் அவர்கள் இருக்கிறார்கள். அல் ஜஸீரா ஊடகத்துக்கு ரணில் கூறிய விடயங்களுக்கு சட்ட நடவடிக்கையை தேவை, பட்டியல்களால் பயனில்லை என சம்பிகர நமக்கு குற்றம் சாட்டியிருக்கிறார். அதாவது
முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அல் ஜசீரா ஊடகத்துக்கு தெரிவித்த விடயங்களை அரசியலுக்கு பயன்படுத்திக் கொள்ளாமல் முறையான சட்டங்களை அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும், அதாவது முறையான சட்ட நடவடிக்கையை அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும் என சம்பிக்க ரணவக்க சுட்டிக்காட்டியிருக்கிறார். காணாமலாக்கப்பட்டோரின் விசாரணைகள் வலுவாக்கப்படும் வெளிவார அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். வடக்கிலும் தெற்கிலும் காணாமலாக்கப்பட்டவர்கள் தொடர்பான விசாரணைகளை நடத்துவதற்கான பொறிமுறை வலுப்படுத்தப்படும் எனவும் அவர் மேலும் தெரிவித்திருக்கிறார். இதே நேரத்தில் உள்ளூராட்சி சபைகளின் அல்லது அந்த தேர்தலின் பின் ஆட்சி அமைக்கும் போது தமிழ் கட்சிகளுடன் பேச தீர்மானம், தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழுவில் தீர்மானம் என்கின்ற ரீதியிலே அந்த செய்தி அமைய பெற்றிருப்பதை அவதானிக்க முடிகிறது. உள்ளூராட்சி தேர்தல் முடிந்த பின்னர் ஆட்சி அமைக்கின்ற போது ஏனைய தமிழ் கட்சிகளுடனும் பேசி ஆட்சி அமைப்பதற்கான ஆலோசனைகள் முன்வைக்கப்பட்டு அது தொடர்பில் பேச்சுவார்த்தை நடத்த திட்டமிட்டிருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ரணில் மீதான குற்றச்சாட்டுகள், புதிய விசாரணைகள் விரைவில், பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் கூறுகிறார் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் தொடர்பாக அரசாங்கம் புதிய விசாரணைகளை முன்னெடுக்கும் என்று பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல தெரிவித்திருக்கிறார். அதாவது குறித்த பேட்டியாளர் அல்லது அந்த ஊடகவியலாளர் கேள்வி எழுப்பி இருக்கக்கூடிய அத்தனை விடயங்களும் இலங்கையிலே பதில் சொல்ல வேண்டிய விடயங்களாக இருக்கிறது. அவை அவ்வாறே விட்டுவிட முடியாது. கடந்த அரசுகள் அதனை அவ்வாறே விட்டிருந்தது. ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய அரசு அத்தனை கேள்விகளுக்கும் விடை காணாத பட்சத்திலே அவர்களும் அந்த அரசியல் பட்டியலில் அல்லது கடந்த கால அரசு பட்டியலில் சேர்க்கப்பட்டு விடுவார்கள் என்கின்ற பிரச்சனை இருக்கிறது. எனவே நிச்சயமாக இதன் மூலமாக நாட்டுக்கு பல நன்மைகள் கிடைக்கும் என்பதே பார்க்க வேண்டிய விடயங்களாக இருக்கிறது. அத்துமீறிய யூடியூபரை அமுக்கி பிடித்த மக்கள் இளவாலை போலீசாரிடம் ஒப்படைப்பு என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாணத்தில் பெண் தலைமைத்துவ குடும்பம் ஒன்றின் வீட்டுக்குள் இரவு நேரம் நுழைந்து அநாகரிகமாக நடந்து கொண்டார் என்று குற்றம் சாட்டப்பட்ட யூடியூபர் ஒருவர் இளவாலை போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்ட நிலையிலே போலீசாரால் கைது செய்யப்பட்டிருப்பதாக அந்த செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனைய பத்திரிகைகளிலும் இந்த விடயம் குறிப்பிடப்படுமாக இருந்தால் அதனை நாங்கள் விரிவாக பார்த்து விடலாம். இப்பொழுது முன்பக்க செய்திகளிலே பஸ் கொள்வனவிலே 2023 ஆண்டு மோசடி, மேலதிகமாக செலுத்தப்பட்ட 3010 மில்லியன் ரூபாய் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது 2023 ஆண்டு பஸ்கள் கொள்வனவு செய்யப்பட்ட போது 3010 மில்லியன் ரூபாய் மேலதிகமாக செலுத்தப்பட்டுள்ளதாக தேசிய கணக்காய்வு அலுவலகம் கண்டுபிடித்திருப்பதாக போக்குவரத்து பிரதி அமைச்சர் பிரசன்ன குணசேகர தெரிவித்திருக்கிறார். அதாவது நாமும் வாழுவோம் மற்றவர்களையும் வாழ வைப்போம் என்கின்ற விடயங்கள் இருக்கக்கூடியதாக, அவை நல்ல விடயமா அல்லது தீய விடயமா என இருக்கிறது. அவை தாண்டி அனைவரையும் வாழ வைக்க வேண்டிய நிலையிலே இப்பொழுது மக்களுடைய வரிப்பணமும் மக்களுடைய பணமும் இவ்வாறு மில்லியன் கணக்காக, அதுவும் 1000 மில்லியன், 3000 மில்லியன், 3010 மில்லியன் என இப்பொழுது மில்லியன் கணக்கிலே இந்த சூழ்ச்சிகள் மூலமாகவும் இந்த சலுகைகள் அல்லது தமக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அதிகாரங்களை பயன்படுத்தியும் கொள்ளையிடப்பட்டிருக்கக்கூடிய விடயங்கள் வெளிக்கொணரப்படுகின்றன. அவற்றை சரியான முறையிலே உரியவர்களுக்கு தண்டனை பெற்றுக் கொடுப்பதே இனிவரும் காலங்களிலே இவ்வாறான விடயங்கள் செய்யாமல் இருக்க உதவிக்கோலம். பெரும் அரசியல்வாதி வீட்டிலே மறைந்துள்ள தென்னக்கோன் ரஞ்சன் ராமநாயக்க சந்தேகம் வெளியிட்டிருக்கிறார். பிடியாணை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ள தேசபந்து தென்னக்கோன் ஒரு பெரும் அரசியல்வாதியின் வீட்டில் மறைந்திருக்கலாம் என்கின்ற அச்சம் வெளியிடப்பட்டிருக்கிறது. நாடாளுமன்ற உறுப்பினர் முன்னாள் உறுப்பினர் ரஞ்சன் ராமநாயக் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கிறார். அதே நேரத்திலே இளைஞர் சடலமாக மீட்கப்பட்டிருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது. கிளிநொச்சியிலே தர்மபுரத்தில் உள்ள மறுவாழ்வு நிலையத்திலே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது அவர் அந்த மறுவாழ்வு நிலையத்தில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டிருந்தவர். கிளிநொச்சி திருநகர் பகுதியைச் சேர்ந்த 25 வயதுடைய குடும்பஸ்தர் ஒருவரே இவ்வாறு தூக்கிலே தொங்கிய நிலையிலே சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். நாங்கள் நாளாந்தம் பத்திரிகைகளிலே பேசுகின்றபடியும் இந்த செய்திகள் தவிர்க்க முடியாத செய்திகளாக பத்திரிகைகளிலே இப்பொழுது தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகிறது. இதே நேரத்திலே நரிமுகத்தில் முழிச்சால் நல்ல சவுனம் அண்டிவினம், இஞ்ச நரியாருக்கே சவுனம் சரியில்லை போல என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனை கர்மா என்றும் சொல்லிக்கொள்வார்கள். மயங்கி வீழ்ந்த ஆசிரியர் சாவு, வீட்டிலே திடீரென மயக்கமுற்ற ஆசிரியர் சாவு என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. ரயிலுடன் மோதிய உயிரிழந்த பசு என்கின்ற ஒரு செய்தியும் புகைப்படத்தோடு கூடிய செய்தியாக தரப்பட்டிருக்கிறது. அதே நேரத்திலே 2025க்குள் டிஜிட்டல் அடையாள அட்டை என்கின்ற விடயங்களும் சொல்லப்பட்டிருக்கின்றன. இது உதயன் பத்திரிகையின் முக்கியமான செய்திகள். வலமுறை பத்திரிகையை பார்க்கலாம். தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது ரணிலுக்கு ஆப்பு வைத்த அல் ஜசீரா,
பட்டலந்த வதை முகாம் குற்றவாளி ரணில் ஆராய தயாராகிறது அமைச்சரவை என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. ரணில் விக்ரமசிங்கவிடம் அண்மையிலே அல் ஜசீரா சர்வதேச தொலைக்காட்சி எடுத்த செவ்வி ரணில் விக்ரமசிங்கவுக்கு பெரும் சிக்கலை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நிலையில் பட்டலந்த ஆணைக்குழு அறிக்கை இது குறித்து அடுத்த வாரம் அமைச்சரவையில் ஆராயப்படும் என்கின்ற விடயங்களை அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதிச தெரிவித்திருக்கக்கூடிய விடயமாக அது அமைய பெற்றிருக்கிறது. முன்பக்க செய்திகளிலே உள்ளூராட்சி தேர்தலில் தமிழரசு கட்சி தனித்து போட்டி கொழும்பில் போட்டியிடுவதில்லை என மத்திய குழுவின் முடிவு என சுமந்திரன் அறிவித்திருக்கிறார். காணொலியில் ஏளனம் யூடியூப்பரிடம் விசாரணை இளவாலை போலீசார் நடவடிக்கை என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவை சார்ந்து நாங்கள் விரிவாக பார்த்துவிட முடியும். தேசபந்து தென்னகோனின் சொத்துக்கள் பறிமுதல் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் உறுதி என்கின்ற செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன. அனுர டிலான் டீலால் தப்பிக்கின்ற தென்னகோன் சாடுகிறார் சம்பிக்கை என்கிற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஜனாதிபதி அனுர திசாநாயக்காவுக்கும் முன்னாள் அமைச்சர் டிலான் அரசுக்கும் இடையிலான ஒப்பந்தமே முன்னாள் போலீஸ் மாதிபர் தேசபந்து தென்னகோன் தப்பிப்பதற்கான காரணியாக அமையும் என்கின்ற ரீதியிலே அந்த செய்தி அமைய பெற்றிருக்கிறது. அவற்றையும் இந்த பத்திரிகைகளிலே குறிப்பிடப்பட்டு விரிவாக தரப்பட்டிருக்கின்றன. அதாவது டிலான் அலஸ் என்ன மோசடி செய்தாலும் அல்லது கொலை செய்தாலும் அவருக்கு எதிராக எந்த நடவடிக்கையும் ஜனாதிபதி அனுர திசாநாயக்க எடுக்க மாட்டார். அத்துடன் தேசபந்து கைது செய்யப்படாமைக்கு பின்னால் டிலான் அலஸ் இருக்கிறார் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். அனுரவுக்கும் டிலான் அலஸுக்கும் இடையிலே உள்ள ஒப்பந்தத்தின்படி அவர் மோசடி செய்தாலோ விசா அல்லது கடவுச்சீட்டு மோசடியில் ஈடுபட்டாலோ ஏன் அவர் கொலை செய்யப்பட்டாலும் கூட அவருக்கு எதிராக அனுர திசாநாயக்க எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டார் என சம்பிக்க ரணவக்க தெரிவித்திருக்கிறார். எனவே அது என்ன விடயம் என்பதையும் விரிவாக ஆராய வேண்டியதாக இருக்கிறது. அனுர அரசின் மீது கடும் அதிருப்தியில் நாட்டு மக்கள் என மஹிந்த தரப்பு பாராளுமன்ற உறுப்பினர் பல்வேறு விதங்களிலே வதந்திகளை பரப்பி மக்களை குழப்பக்கூடியவர், இனவாத கருத்துக்களை பரப்பக்கூடியவர் என்று சொல்லப்படக்கூடிய கமன் பிலை இந்த கருத்தை பதிவு செய்திருக்கிறார். எனவே கமன் பிலைவின் கருத்து அவற்றை நாங்கள் கணக்கில் எடுத்துக்கொள்ள முடியாததாகவே அமைந்திருக்கிறது. போலி பல்கலைக்கழகங்கள் மாணவர்களை அவதானம் கல்வி அமைச்சு அவசர நடவடிக்கை என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களில் பட்டப்படிப்புகளை ஆரம்பிக்கப்பட முன்னர் சம்பந்தப்பட்ட பல்கலைக்கழகம் தொடர்பில் பல்கலைக்கழக ஆணைக்குழு அதனை அங்கீகரித்துள்ளதா என்பது தொடர்பிலும் உள்ளூர் நிறுவனத்துக்கும் குறித்த வெளிநாட்டு பல்கலைக்கழகத்துக்கும் இடையே ஒப்பந்தங்கள் தொடர்பிலும் ஆராய வேண்டும் என்கிற விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. சுருக்கிட்ட நிலையில் ஆணின் சடலம் மீட்கப்பட்டிருக்கிறது. கிளிநொச்சியிலே சம்பவம் நாங்கள் ஏற்கனவே பார்த்த விடயம். சுற்றுலா விசாவில் யாழ் வந்த மதமாற்ற பிரச்சாரகர்கள் நாடு கடத்தப்பட்டனர் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது இந்தியாவில் இருந்து வருகை தந்து யாழ்ப்பாணம் மாதகல் பகுதியிலே நோய்களை குணப்படுத்துவதாக கூறி தீவிர மத பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வந்த குழுவினர் சுற்றுலா விசா நடைமுறைகளை மீறிய குற்றச்சாட்டின் பேரிலே இந்தியாவுக்கு நாடு கடத்தப்பட்டிருப்பதாக அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆசிரியர் திடீர் மரணம் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. வீட்டிலே மயக்கமற்ற நிலையில் பருத்தித்துறை வைத்தியசாலையிலே நேற்று அனுமதிக்கப்பட்ட ஆசிரியர் ஒருவர் உயிரிழந்திருக்கக்கூடிய ஒரு துயர செய்தியாக அந்த செய்தி அமைய பெற்றிருக்கிறது. இவை வலம்புரி பத்திரிகையின் முன்பக்க செய்திகள். உட்பக்க செய்திகளிலே முன்பள்ளி ஆசிரியர்களின் சம்பளத்தை அதிகரிக்குமாறு ரவிகரன் எம்பி கோரிக்கை வைத்திருக்கிறார். தேங்காய் பற்றாக்குறையால் மூடப்பட்ட நிறுவனங்கள் தொடர்பான செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தமிழரசு கட்சி தனித்து போட்டி சுமந்திரன் அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன. அதே நேரத்திலே பல்வேறு செய்திகளை இன்றைய தினம் விரிவாக பார்க்க முடிகிறது. குறிப்பாக வெளிநாட்டு செய்திகள் பக்கத்திலே ரஷ்யா மீது பொருளாதார தடை, புடினுக்கு விழப்போகும் பேரிடி, ட்ரம்பின் அடுத்த கட்ட நகர்வு என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. உக்ரைனுடன் அமைதி ஒப்பந்தம் ஏற்படும் வரை ரஷ்யா மீது மிக பெரும் அளவிலே பொருளாதார தடைகளையும் அதிகளவு வரிகளையும் விதிக்கப் போவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கிறது. இந்த நிலையில் தினக்குரல் பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக அமையப்பெற்றிருப்பது உண்மைகளை மூடிமறைத்து இராணுவத்தை பாதுகாக்கும் நாட்டில் உள்ளக பொறைமுறை நீதியை பெற்றுத்தராது. அனுர அரசாங்கம் மீதான நம்பிக்கை அளிக்கப்பட்டு விட்டது. விஜயதேகரத்தின் உரை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எதிரானது என சொல்லப்பட்டிருக்கிறது. நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் அவர்களால் இந்த விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தமிழ் மக்கள் மீதான படுகொலைகளையும் போர்க்குற்றங்களையும் நியாயப்படுத்துகிறார். ஜனாதிபதி அனுர திசாநாயக்கவும் அதனையே செய்கிறார். இவ்வாறான நிலையில் உள்ளக பொறிமுறை ஊடாக நீதி கிடைப்பது சாத்தியமில்லை என அவர் மேலும் தெரிவித்திருக்கிறார். முன்பக்க செய்திகளில் போலீஸ் அதிகாரிகள் 37 பேருக்கு இடமாற்றம் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. தேசபந்து தென்னகோனின் சொத்துக்கள் முடக்கப்படும் அரசாங்கம் திட்டவட்டமாக அறிவித்திருக்கிறது.
18 கட்சிகள் 57 சுயேட்சைகள் கட்டுப்பணத்தை செலுத்தியிருப்பதாக செய்திகளில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. உள்ளூராட்சி தேர்தலில் போட்டியிடுவதற்காக இதுவரை கட்டுப்பணத்தை செலுத்தியுள்ள அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்கள் தொடர்பான விடயங்களை தேர்தல் ஆணைக்குழு வெளியிட்டிருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதே நேரத்திலே கொழும்பில் போட்டியிட மாட்டோம் என தமிழரசு கட்சி அறிவித்திருக்கிறது. உள்ளூராட்சி தேர்தல் தேதி இந்த மாதம் 20ஆம் தேதி நண்பர்கள் வெளியாகும் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாணம் விமான நிலையமூடாக நாடு கடத்தப்பட்ட 15 இந்தியர்கள் தொடர்பான செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன. அதே நேரத்தில் அரசியல் பிரமுகர்கள் வீட்டிலே தென்னக்கோன் ஒளிந்துள்ளார் என ரஞ்சன் ராமநாயக்க தெரிவித்திருக்கிறார். மன்னார் ராமேஸ்வரம் படகு சேவை ஜூன் அல்லது ஜூலை மாதம் ஆரம்பிக்கும் என்கின்ற விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ரணில் விக்ரமசிங்க மீது சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு சொல்லப்பட்டிருக்கிறது. பட்டளந்த விவகாரம் குறித்து விசாரணை நடத்த தீர்மானம் என்கின்ற செய்திகளும் சொல்லப்பட்டிருக்கின்றன. கடந்த காலங்களிலே அரசுக்கு தேவையற்றவர்கள் அல்லது தனிப்பட்ட முறையிலே அவர்களோட பிரச்சனைகள் இருந்தால் அந்த வதை முகாமிலே அவர்களை போட்டு அவர்களை நிர்வாணமாக்கி அவர்களை துன்புறுத்தியதாக அந்த அறிக்கையிலே இருக்கிறது. பல்வேறு விடயங்கள் அந்த அறிக்கை மூலமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவை இப்பொழுது மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறது. இதே போல காலம் ஒவ்வொரு விடயங்களையும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளும். அந்த நேரங்களிலே பதிலளிக்க வேண்டியவர்களாக ஒருவரும் இருப்பார்கள். உள்ளூராட்சி தேர்தல் முடிவுகள் அரசின் எதிர்காலத்தை தீர்மானிப்பதாய் அமையும் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்திலே சிகரெட் பயன்படுத்துவோரை கைது செய்வதற்கு நடவடிக்கை என்கின்ற விடயங்களும் சொல்லப்பட்டிருக்கின்றன. அதே நேரத்திலே ரயிலிலிருந்து தூக்கி வீசப்பட்ட பெண் காயம் என்கின்ற செய்தி புகைப்படத்தோடு கூடிய செய்தியாக தரப்பட்டிருக்கிறது. மேலும் செய்திகளிலே இலத்திரனியல் பணப்பரிமாற்ற இயந்திரங்கள் சீரின்மையால் புதுக்குடியிருப்பு மக்கள் அவதி என்கின்ற விடயம் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. 20 பயனாளர்களுக்கு இந்தியாவிலே செயற்கை அவயங்கள் பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன. யாழிலே தேர்தல் தொடர்பில் இடம்பெற்ற கலந்துரையாடல்கள் தொடர்பான செய்திகளும் புகைப்படங்களோடு தரப்பட்டிருக்கிறது. தமிழரசு கட்சியின் மாவட்ட அலுவலகம் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்திலே கைதடிக்கான போக்குவரத்து சேவையை மீள ஆரம்பிக்குமாறு சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது யுத்த சூழலால் நிறுத்தப்பட்டிருந்த கைதடி சந்தியிலிருந்து கைதடி வடக்கு மற்றும் கிழக்குக்கான போக்குவரத்து சேவையை மீளவும் ஆரம்பிக்க வேண்டும் என இலங்கை போக்குவரத்து சபையினுடைய வடக்கு மாகாண அதிகாரிகளிடம் சாவச்சேரி பிரதேச சபையின் முன்னாள் உறுப்பினர் திருமதி நிர்மலா மகேந்திரன் கோரிக்கை விடுத்திருப்பதாக அந்த செய்தியில் தரப்பட்டிருக்கிறது. இதே நேரத்திலே புதுக்குடியிருப்பிலே மாபெரும் பிரதேச விற்பனை சந்தை ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அவை சார்ந்த விடயங்கள் புகைப்படங்களோடு தரப்பட்டிருக்கின்றன. சிரிய உள்நாட்டு போர் 3 நாளில் 1000 பேர் மரணம் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. இப்பொழுது உலகத்தை யுத்தமுகம் சூழ்ந்திருக்கிறது என்றே சொல்லிவிடலாம். பொருளாதார தடைகள் விதிக்கப்படும் ட்ரம்ப் தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன. குடியரசுத் தலைவரிடம் பரபரப்பு கோரிக்கை தண்டனையின்றி கொலை செய்ய பெண்களுக்கு சுதந்திரம் வேண்டும் என்கின்ற விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அவை சார்ந்த விடயங்கள் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன. முஸ்லிம் விவாகரத்து சட்ட திட்டங்களை விரைந்து மேற்கொள்ள வேண்டும் என்கிற விடயங்கள் குறிப்பிடப்பட்டு விரிவான செய்திகள் பார்க்க முடிகிறது. மேலும் ஈழநாடு பத்திரிகையை பார்க்கலாம். தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது நாட்டிலே 200 ரூபாவின் அலை இன்னமும் குறையவில்லை என தமிழரசின் சுமந்திரன் சொல்கிறார் என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. தமிழரசு கொழும்பிலே போட்டியிடாது என்கின்ற விடயங்களும் இன்றைய அனைத்து பத்திரிகைகளிலும் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய விடயங்களாக அமைந்திருக்கிறது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடன் பசுமை இயக்கம் கூட்டு என்கின்ற செய்தியானது ஒரு கேள்விக்குறியோடு கூடிய செய்தியாக அமைய பெற்றிருக்கிறது. அதாவது ஐங்கரநேசன் தலைமையிலான தமிழ் தேசிய பசுமை இயக்கம் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் தலைமையிலே 9 கட்சிகள் கூட்டிலே இணைய பேச்சு நடத்தியது. ஆனால் அந்த பேச்சிலிருந்து வெளியேறிய நிலையில் தற்போது அது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடன் இணையுமா என்கின்ற ஒரு விடயம் பார்க்கப்படுகிறது. ஐக்கிய மக்கள் சக்தியின் கூட்டு மக்களுடனேயே எதிர்க்கட்சி தலைவர் சஜித் தெரிவித்திருக்கிறார். இலங்கையின் பொறுப்புக்குரல் நல்லிணக்கம் பாதிக்கப்பட்டோரின் ஆதரவை பெற வேண்டும் பிரிட்டன் வலியுறுத்தி இருக்கிறது. இந்திய பிரதமர் மோடி ஏப்ரல் 4ஆம் தேதி இலங்கை வருகிறார் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் வழக்கு புதிய நீதிபதிகளை நியமிக்க நடவடிக்கை வேண்டும் சட்டமா அதிபர் திணைக்களம் தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் பார்க்கப்படுகிறது. மதுபான வரியை உயர்த்த அனுமதி 2026ஆம் தேதி முதல் ஆணையரவு உப்பு என்கின்ற விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. இவை இன்றைய ஈழநாடு பத்திரிகையின் முன்பக்க செய்திகள். உட்பக்க செய்திகளிலே இளம்பெண் அவமதிப்பு யூடியூபரை மடக்கி பிடித்து போலீசில் ஒப்படைத்த மக்கள் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. பல விடயங்கள் இது குறித்து ஆராயப்பட வேண்டியதாக இருக்கிறது. காரணம் உதவி செய்பவர்கள் உதவி பெற்றவர்கள் இடைத்தரகர்களால் ஏமாற்றப்படுகின்ற விடயங்கள் சொல்லப்பட்டு வருகிறது. அதே நேரத்திலே பலர் செய்யாத விடயங்களை அந்த இடைத்தரகர்கள் செய்கிறார்களா என்கின்ற விடயங்களும் இருக்கிறது. பொறுப்பானவர்கள் அந்த பொறுப்புகளை உரிய முறையில் எடுக்காததால் இவ்வாறான விடயங்கள் இடம்பெறுகிறதா என்கின்ற செய்திகளும் பார்க்கப்படுகிறது. யுத்தம் முடிவடைந்த பின்னர்
பெருமளவிலான நிதி உதவி அரசியல்வாதிகளூடாக மக்களுக்கு வழங்க வந்திருக்கக்கூடிய நிலையில் அந்த உதவிகள் இல்லாமல் போயிருக்கிற விடயங்கள் அல்லது அந்த பணங்களை பெற்றுக்கொண்டு அவற்றை செய்யாமல் விட்ட விடயங்கள், அது செய்ததாக பொய் சொன்ன விடயங்கள் எல்லாம் இருக்கிறது. எனவே இவை இன்றைய இவ்வாறான முடிவுகளுக்கு அல்லது யூடியூபர்ஸ் அல்லது இடைத்தரகர்களூடாக செய்யப்பட வேண்டிய விடயங்களாக மாறி இருக்கிறது. எனவே இதிலே அனைவரும் சம்பந்தப்பட்டிருக்கிறோம் என்கின்ற விடயங்களும் இருக்கிறது. காரணம், இந்த விடயங்கள் ஒன்றுமே செய்யாமல் இருப்பதற்கு ஏதாவது செய்யலாம் என்கின்ற அந்த கூற்றுக்கு அமைய இவர்களுடைய விடயங்கள் மக்களால் வரவேற்கப்பட்டு வந்தன. ஆனால் அவை அத்துமீறி போகின்ற போது மக்களால் அவை ஏற்றுக்கொள்ள முடியாமல் போகின்ற விடயங்களும் அவதானிக்கப்படுகிறது. இதன் வெளிப்பாடே இந்த கைதுகளாக இருக்கிறது. எனவே இன்றைய செய்திகளில், இன்றைய பத்திரிகைகளில் இருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். இன்று முதியன் விளம்பரி தினக்குரல் மற்றும் இளநாடு பத்திரிகை செய்திகளை தந்து விடைபெறுகின்றோம். விடைபெறும் நான் ஹோஸ்டனுடைய கலையத்திலே சிவம் அவர்கள் இணைந்திருக்கிறார். மீண்டும் பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி.